நம்ம 2 இமேஜை டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய ஆட்ஸ் மேனேஜர் பேனலுக்கு போகலாம். ஆட்ஸ் மேனேஜர் பேனலுக்கு நான் வந்துட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 இமேஜ் செட் பண்ண போறோம். ஒரு சிங்கிள் இமேஜா இருந்தா சிங்கிள் இமேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஆட் செட்டப்ல நான் என்ன செய்யறேன், கரோசல் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்றேன். கரோசல் பாத்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் இமேஜை உங்களால ஈஸியா செட் பண்ண முடியும். சரிங்களா? கரோசல்ல பாத்தீங்கன்னா கரோசல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஆட் கிரியேட்டிவ் நீங்க செட் பண்ணணும். நம்ம கரோசல் செட் பண்ணதுனால 2 இமேஜாவது மினிமம் செட் பண்ணணும். சிங்கிளா இருந்தா சிங்கிள்ன்ற ஆப்ஷனே போயிட்டு இருக்கலாம். கரோசல்ன்றதுனா 2 இமேஜ் 2 1+ இருந்தா தான் கரோசலை செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் கார்டு நான் அப்லோட் பண்றேன். சரிங்களா? அக்கௌண்ட் இங்க போயிட்டு நீங்க அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? அப்லோட் பண்ணும்போது நாம 2 இமேஜ் டவுன்லோட் பண்ணிருந்தோம். நம்மளுடைய டவுன்லோட்ல பாத்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். இந்த 2 இமேஜையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு சரிங்களா, தாராளமா இப்போ அப்லோட் ஆயிடும். செலக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இது அப்லோட் ஆயிடும். இந்த 2 இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு எப்படி நம்ம ஆட் ரன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2 இமேஜை நான் செலக்ட் பண்ணதுனால என்னோட தேர்ட் ஆட்ஸ் செட்டிங்ஸ் பண்ற அந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா 2 இமேஜ் கார்டு வந்துடும். சரிங்களா? ஒரு இமேஜ் கார்டு பாத்தீங்கன்னா இங்க போட்டிருக்காங்க பாருங்க, 2வது இமேஜ் கார்டு. இதை நீங்க இங்க இருந்து மேல கூட நீங்க எந்த இமேஜ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்து மேல கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் கார்டுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஷார்ட் ஹெட்லைனும் டிஸ்கிரிப்ஷனும் எழுதணும். எனக்கு நேரம் பத்தாதுன்றதுனால ஆல்ரெடி ரிட்டன் வாட் இஸ் த ஹெட்லைன். சரிங்களா? இந்த ஹெட்லைன் இதை நீங்க கொண்டு போய் நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி 2வது இருக்கிற இந்த இடத்துலயும் நீங்க கொண்டு போயிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் பிகின் யுவர் யூஎஸ்ஏ ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் நான் எழுதி வச்சிருக்கேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம் டு டீச் யூ ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கார்டுல என்ன செய்றீங்க, அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க எவ்வளவு அழகா உங்களுடைய ஒரு டிசைன் செமையா வந்துருச்சு பாருங்க. யாராவது பார்த்தாங்கன்னா ஓ இது ஒரு ஆடு போட்டிருக்காங்க, எதுக்காகனா H1BKன்னு சொல்லிட்டு யாரு பார்த்தாலும் உங்களால ஈஸியா அந்த ஆடை பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஆடு எதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கீழே இது H1B விசா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால ஈஸியா அறிஞ்சிக்க முடியும். சரிங்களா? இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஒரு பிரைமரி டெக்ஸ்ட் எழுதணும். சரிங்களா? இந்த பிரைமரி டெக்ஸ்ட் இந்த ஆடுக்கு மேல வரக்கூடிய கண்டென்ட் அதை கூட நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? இது நான் எப்படி ரெடி பண்ணுன்றதையும் நான் நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த கண்டென்ட்டையும் நான் பிரைமரி டெக்ஸ்டையும் எடுத்து நான் போட்டுட்டதுனால இந்த ஆடுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வரும். இங்க ரைட் சைட்ல இமேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த கண்டென்ட்ல என்ன செய்யணும், நம்ம ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே போடணும். என்னென்ன ஹேஷ்டேக்ஸ் தேவையோ அதே மாதிரி என்ன கான்டாக்ட் நம்பர் நீங்க கொடுக்குறீங்க, என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்க, இதுக்கு ஒரு இந்த கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடு கூட ஒரு சீக்ரெட் அது கூட நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த 3 சீக்ரெட்ல அந்த ஒரு சீக்ரெட்டும் ஒன்று இருக்கு, அதுவும் நான் சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? இதெல்லாமே முடிச்சிட்டோம். ஃபைனலா பாத்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன்ன்ற ஸ்டெப் இருக்கு. இதுல போயிட்டு நீங்க என்ன செய்யலாம், அப்ளை நவ் அப்படின்ற அந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கலாம். இது நீங்க ஒரு ஷாப்பிங் எதனா பண்றீங்கன்னா ஷாப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இல்ல ஒரு ஃபைல் எதனா நீங்க சேல் பண்றீங்கன்னா டவுன்லோடுன்ற மாதிரி ஆப்ஷன் வைக்கலாம். எதனா ஒரு ஷூ எதனா விற்கிறீங்க, இல்ல ஒரு ப்ராடக்ட் எதனா சேல் பண்றீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறீங்கன்னா கெட் ஆஃபர்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம இன்ஸ்டன்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்காக வேண்டி ஃபேஸ்புக் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். அது எனக்கு இப்போ சொல்லி தரதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அது நம்ம சொல்லி கொடுக்கணும் கம்மியா எனக்கு பார்த்தாலும் ஒரு 1 ஹவராவது எனக்கு தேவைப்படும். அது இல்லைன்றதுனால ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் நம்ம இங்க செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே ஃபார்மை நான் ஏதாவது ஒரு ஃபார்மை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ஃபார்ம். சரிங்களா? ஒரே ஒரு ஃபார்ம் ஆல்ரெடி டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. அந்த ஃபார்மையும் நான் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபேஸ்புக் ஆட் எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ட்ராக்கிங் பண்ணணும். உங்க வெப்சைட்டுக்கு பார்த்தாங்களா இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபேஸ்புக் இந்த அமேசான் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ராக் எல்லாம் எப்படி பண்றதுன்னா அதுக்கான ஒரு பிக்சல் கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த பிக்சல் கோடெல்லாம் நாம பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்மளால ஈஸியா நம்மளுடைய ஆட் ப்ராப்பரா கிளிக் பண்றாங்களா இல்லையா, அவங்க ஸ்க்ரால் பண்ணி வராங்களா இல்லையா, எந்த அளவுக்கு அந்த பேஜை பார்த்தாங்க, எந்த அளவுக்கு பேஜை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்மளால ரொம்ப ஈஸியா கணிக்க முடியும். பட் எல்லாமே லென்த்தி ப்ராசஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கடல். அதுல ஒரு சாப்டர் தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அதுலயும் ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங். ஸோ இதுல உண்மையாவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்து உங்களுடைய லைஃப் உடைய ஒரு சக்சஸ்ஃபுல் கேரியர் எந்த ஒரு சப்ஜெக்ட் மூலமும் நீங்க அமைக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இந்த ட்ராக்கிங் எல்லாம் இப்ப நம்ம செட் பண்றதுக்கு நேரம் இல்லாததுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக்கிங் செட் பண்ணாம டைரக்டா நான் ஆட் ரன் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், நம்மளுடைய ப்ரிவியூ எப்படி இருக்கும்ன்றத நான் உங்களுக்கு அந்த ப்ரிவியூ மட்டும் நான் காமிக்கிறேன். இது எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ தேர்ட் ஸ்டெப் 3வது ஸ்டெப்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் முடிச்சாச்சு. ஜஸ்ட் ஒரு ரிவைண்ட். ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா
சரிங்களா? இது ஆட் நேம் கொடுக்கணும், ஐடென்டிட்டி செலக்ட் பண்ணணும், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லைன்னா உங்களால ஆட் ரன் பண்ண முடியாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா கரோசல் ஆடை செலக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம கிட்ட 2 இமேஜ் இருக்கு, அதுக்கு 2 கரோசல் ஆடுக்கும் அதுக்கு தேவையான ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன் போடணும். இது முடிச்சிட்டீங்கன்னா பிரைமரி டெக்ஸ்ட் இருக்கும். பிரைமரி டெக்ஸ்ட்ல உங்களுக்கு தேவையான அழகா ஒருத்தர ஆசையை தூண்டுற அளவுக்கு நீங்க கண்டென்ட்டை போடணும். சரிங்களா? அது நீங்க போட்டு முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மை ஃபில் பண்றதுக்காக தான் நம்மளுடைய லீடு, அதுதான் நம்மளுடைய கோல். அதுக்காக ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கணும். இந்த ஃபார்ம் வந்து ஃபேஸ்புக்கே கொடுத்துறோம், அந்த ஃபார்மை போய் கிரியேட் பண்ணணும். அதுல பிரைவசி பாலிசி, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் அப்ளை பண்ணும். எல்லாமே முடிச்சிட்டீங்கன்னா ட்ராக்கிங் வேணும்னா ட்ராக்கிங் பண்ணலாம். பட் இந்த ஆடுக்கு ட்ராக்கிங் தேவையில்லை, ஏன்னா ஃபேஸ்புக்லயே ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நமக்கு அங்கேயே லீடை ஜென்ரேட் பண்ண போறோம். வெப்சைட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா ட்ராக்கிங் வேணும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஆப் இருந்துச்சுன்னா ஆப் ஈவெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி ஆப் மூலமா ஆப் யாரா கிளிக் பண்ணாங்களா, இன்ஸ்டால் பண்ணாங்களா இல்லையான்ற அளவுக்கு உங்களால பார்க்க முடியும். இதெல்லாமே இதுக்குள்ள இருக்கு. நான் ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுக்குறேன், பப்ளிஷ் ஆயிடும், ஆட் முடிஞ்சிடுது. சரிங்களா? இதுதான் ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1 கேம்பெயின் செட் பண்ணணும். ஸ்டெப் 2 ஆட் செட்டிங்ஸ் பண்ணணும். 3வது ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா ஆடோட கண்டென்ட், கிரியேட்டிவ் கண்டென்ட்டை நீங்க கொண்டு போய் போடணும். ஸோ எல்லாமே போட்டாச்சு. சரிங்களா? இப்போ என்னாச்சுன்னா ஒரு கேம்பெயின் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பப்ளிஷ் பண்ண ஆடோட ப்ரிவியூ நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு இங்க தாராளமா போயிட்டு இங்க காப்பின்னு சொல்லி செலக்ட் பண்ணீங்கன்னா இது செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கிளைண்ட்டுக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணலாம். உங்களுடைய ரிவ்யூ நீங்க ஃபீட்பேக் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க தாராளமா நீங்க இதை போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஆடோடைய ப்ரிவியூ. இது நீங்க கோ டு ஃபீட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா தாராளமா உங்களுடைய ஃபீட்லயே பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுடைய ஆட் லோட் ஆயிடும். சரிங்களா? இங்க 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 இந்த இடத்துல இருக்கும், நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கான ஃபீடு வந்து ப்ராப்பரா லோட் ஆகல. நான் வேற ஒரு பேஜ்ல போயிட்டு அங்கிருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் ஈஸியா. சரிங்களா? ஸோ இது லிங்க் வந்து நோ லாங்கர் ஆக்டிவ்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த லிங்கை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இந்த லிங்கை ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும்னா அதுவும் நான் காமிச்சிடறேன். சரிங்களா? ஸோ இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த லிங்க் நீங்க யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ ஆட் எல்லாமே கம்ப்ளீட்டா செட் பண்ணியாச்சு. 3 செட்டிங்ஸ் தான். அந்த செட்டிங்ஸ் பண்றதுக்கு முன்னாடி as I told you we need to have ஆட் அப்ஜெக்டிவ் நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. கேம்பெயின் அப்ஜெக்டிவ்னா லீடா, அவேர்னஸா, வீடியோவா, ஆப்பை நீங்க ரன் பண்ண போறீங்களா, அது வேணும். நீங்க டார்கெட் ஆடியன்ஸ், நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் என்ன இருந்தாங்கன்னா நம்ம சவுத் இந்தியால ஐடி ஹப்ல இருக்கிற சிட்டிஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணும். ஏஜ் நம்ம 30ல இருந்து 50 வரைக்கும் செட் பண்ணுவோம். லொகேஷன் அதுதான், எந்தெந்த லொகேஷன் வந்து நம்ம டார்கெட் பண்றோம். உங்களுடைய பட்ஜெட் என்ன, நம்ம 500 ரூபாய் செட் பண்ணுவோம். ஷெடியூல் இன்னைக்கு பண்ணுவோம், இன்னைக்குல இருந்து இன்னைக்கு 7 மணில இருந்து அடுத்த மாசம் மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருந்தோம். ஆட் கிரியேட்டிவ் இந்த கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். லாஸ்டா இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டோம் ஆட், ஃபைனலா போயிட்டு ஆடுக்கான பேமெண்ட்டை பண்ணணும். சரிங்களா? இதெல்லாமே முடிச்சாச்சு. சரிங்களா? இது எல்லாமே முடிச்சாச்சு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா கண்டிப்பா கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு 3 சீக்ரெட் சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் நான் முடிச்சிடுறேன். முடிச்சிட்ட அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நான் உங்களுக்காக நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்துல யாராவது எந்த ஸ்டூடெண்ட்டுக்காவது if you have any queries just throw me away your questions so that I am ready to clear your doubts. So இப்போ this is the time to reveal the secret. சரிங்களா? நான் ஆட் செட் பண்ணேன், ஸ்மார்ட்டா பண்ணோம், சூப்பரா பண்ணோம், பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும். சரிங்களா? நீங்க உங்களுக்கான ஆடை செட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தோணி இருக்கும். பட் எப்படா செட் பண்றதுன்னு தெரியாம இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். அதுக்காக வேண்டி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஆடை நீங்க செட் பண்ணலாம். இன்னும் ஆடை செட் பண்றதுக்கு ஜஸ்ட் 1 day 2 day எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தாது. கம்மியா பார்த்தாலும் நம்ம அதுல பழகி 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 மென்மேலும் அதுல பழகினா மட்டும்தான் பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட்ன்ற அந்த வார்த்தை சும்மா கிடையாது. அது செஞ்சா மட்டும்தான் உங்களால எதுவுமே செய்ய முடியும். அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் சீக்ரெட், ஆட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட் லைப்ரரியில போயிட்டு என்ன செய்யலான்றத உங்களுக்கு பிராக்டிக்கலாவே செஞ்சு காமிக்கிறேன். சரிங்களா? இதுல ஆட் லைப்ரரியில போனீங்கன்னா அதுக்கான லிங்க் என்னன்னா facebook.com/ad LIBRARY. சரிங்களா? எல்லாமே ஸ்மால்ல டைப் பண்ணுங்க, கேபிட்டல்ல வேணாம். facebook.com சரிங்களா /ad LIBRARY ஆட் லைப்ரரி. இன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் கிளாஸ், யாரும் தப்பா நினைக்க வேணாம். அந்த 10 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சீக்ரெட்டை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் 7 o'clock எக்ஸாக்டா முடிச்சுட்டேன். நான் சீக்ரெட்டை சொல்லிட்டேன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கும் இதுல ஒரு கேரியர் அமைக்கிறதுக்கான உருவாகும். சரிங்களா? இதுல கேட்டகரி மட்டும் செலக்ட் பண்ணீங்க. நம்ம என்ன நினைச்சோம், H1B விசா, அதுக்காக ஆட் செட் பண்ணலாம். இதுல போய் H1B விசான்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃபேஸ்புக் எடுத்துட்டு வந்து அப்படியே உங்க கண் முன்னாடி வச்சிருவான். சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய கம்பெனிஸ், அவன் எந்த மாதிரி கண்டென்ட் போட்டிருக்கான், அவன் எந்த கம்பெனி, அவன் எப்படி ரன் பண்றான், அவனுடைய ட்ரிக் என்ன, எல்லாத்தையுமே நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஃபேஸ்புக் ஆட் லைப்ரரி. தாராளமா தெரிஞ்சுக்க. இந்த ஒரு விஷயத்த வச்சு உங்க ஆடை இன்னும் மேலும் என்ஹான்ஸ் பண்ணலாம். சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். உங்களுடைய ஆடுக்கான லீடு இவங்க ஜென்ரேட் பண்றதை விட
எப்படி பார்த்தாலும் ஒரு 30% 40% எக்ஸ்ட்ராவே உங்களால லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டூல் Facebook மெட்டா நமக்காக கொடுத்துருக்காங்க. யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஆட் ரன் பண்ணுங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா சரிங்களா, அடுத்த சீக்ரெட் ஒன்று இருக்கு. எப்படி நம்ம வந்து அந்த H1Bக்கு ஆடோடைய விஷயங்கள் பார்க்கணுன்றதுதான் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கண்டென்ட் எழுதணும், ஆசை தூண்டுற மாதிரி கண்டென்ட் எழுதணும். அதுக்காக ஒரு ஃபனல் இருக்கு, ஐடா ஃபனல் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ச்சேஸ் பண்ண வைக்கணுங்க எப்படியாவது ஒருத்தரை, சரிங்களா. ஆகிய மொத்தத்தில் நான் ஒரு ஆடு போறேன்னா அது மூலம் லீடர் ஜென்ரேட் பண்ணும் இல்லையா. ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றேன், நான் ஒரு விமனா இருக்காங்க, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் சேல் பண்றாங்க, அந்த ப்ராடக்ட்டை வேற ஒருத்தருக்கு அந்த ஆசையை தூண்டணும். அதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ஐடா பர்ச்சேஸ் ஃபனல். இதை பத்தி போய் படிங்க. இதுல அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசைர், ஆக்ஷன் சொல்லி 4 ஃபனல் ப்ராசஸ் இருக்கு. அட்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கண்டென்ட்ல அவேர்னஸ் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கண்டென்ட்ல அதுக்கான ஃபீச்சர் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன. நான் என்ன சொன்னேன், நீங்க ஒர்க் பண்ணலாம், ஃபேமிலியோட போய் ஒர்க் பண்ணலாம் யூஎஸ்ல அப்படின்னா அது ஒரு தூண்டுற மாதிரி, ஆசை தூண்டுற மாதிரி ஒரு பெனிஃபிட், சரிங்களா. அடுத்ததான் எமோஷனல் கனெக்ஷன். ஃபேமிலினாவே எமோஷன் தாங்க, வேற எதுவுமே இல்லை, சரிங்களா. அந்த ஒரு கனெக்ஷனையும் நம்ம கொடுத்துட்டோம். அதனால அவன் கண்டிப்பா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா காமிப்பான். 4வது பாத்தீங்கன்னா அவன் கண்டிப்பா பர்ச்சேஸ்ன்றது ஷாப்பிங் ரிலேட்டடா வந்தா பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது. ஸோ தாராளமா யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கும் அவன் தாராளமா அந்த ஆடை போய் கிளிக் பண்ணுவான். இது 2வது சீக்ரெட். 3வது சீக்ரெட் ஒண்ணு இருக்கு, சரிங்களா. நான் ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணனா நம்ம ChatGPT தான். கலை இருக்கும்போது என்ன பயம், ஸோ அந்த மாதிரி கலை நம்ம ChatGPT இருக்காரு. ஸோ ரொம்ப சிம்பிளா அதுக்கான ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் தான் போய் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்னதா ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் ரன் பண்றேன், சரிங்களா. என்னுடைய ChatGPT அக்கௌண்ட், நம்ம கேரி லைன்ஸோட ChatGPT அக்கௌண்ட். இந்த மாதிரி கண்டென்ட், எனக்கு ஒரு ஆட் கிரியேட்டிவ் கண்டென்ட் வேணும்பா, எனக்கு வந்து அதுல டிஸ்கிரிப்ஷன் வேணும், ஹெட்லைன் வேணும், அது வந்து ஐடா ஃப்ரேம்வொர்க்கோட சேர்த்து எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா இதெல்லாம் அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தெரியும் அந்த விஷயங்களை நீங்க வந்து கிளீனா மென்ஷன் பண்ணிடும். இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் இதுதான் என்னுடைய ஃபீச்சர். அதே மாதிரி மெயின் பெனிஃபிட் என்னன்னா ஃபேமிலியோட ஒர்க் பண்றது, இன்னைக்கே அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கால் டு ஆக்ஷன் வேணும். அதே மாதிரி ஏஜ் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 50, ஒர்க்கிங் யார் யாரெல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாங்களோ, மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா சரிங்களா, ஆஃப் சவுத், சரிங்களா, சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு ஒரே என்டர் அடிங்க. அவனே பாருங்க, சரிங்களா, எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணி உங்க ஹெட்லைன்ல என்ன போடணும், உங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்ன போடணும், உங்க இமேஜ்ல கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணணும், கால் டு ஆக்ஷன் என்ன போடணும், இதெல்லாம் நான் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணி பழகிட்டதுனால ஈஸியா நம்ம போட்டுட்டோம். உங்களுக்கு நீங்க புதுசுன்றதுனால நம்ம தலையை யூஸ் பண்ணிக்க. எப்படி தலை தோனி கிரிக்கெட்டுக்கோ அதே மாதிரி உங்களுடைய கண்டென்ட்டை நீங்க சூப்பரா வடிவமைக்கிறதுக்கு ChatGPT நீங்க பே பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணலாம், 3.5 யூஸ் பண்ணலாம். ChatGPT 4க்கு போகணுன்ற அவசியம் இல்லை. இதே மாதிரி கூகுள் பாட்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு, அந்த டூல் இப்போ ஜெமினின்னு சொல்லி மாத்திட்டாங்க. அந்த விஷயம் ஸோ டே டு டே லைஃப்ல என்னென்ன புது விஷயங்கள் வருதோ அது கத்துக்கிட்டு போயிட்டே இருங்க, சரிங்களா. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா. அடுத்ததா சரிங்களா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சரிங்களா, அடுத்த விஷயம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். பாலாஜி, யூ கேன் ஜஸ்ட் ஓபன் இஃப் there is anyone wishing to ask me any doubt. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, கேள்வி இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஸோ ஐ திங்க் யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கிறோன்றத நான் நம்புறேன். ஏன்னா கேரி லைன்ஸ்ல எடுக்கிற ஒவ்வொரு கிளாஸும் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப ஜாலியா இருக்கும், சரிங்களா. எல்லாமே நீங்க ருசிச்சு நீங்க அந்த விஷயத்த கத்துப்பீங்க, சரிங்களா. அடுத்த விஷயம் என்னன்னா ஃபைனலா பாத்தீங்கன்னா சரிங்களா, கேரி லைன்ஸ் கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல சக்சஸ் பண்றதுக்காக எங்களுடைய சப்போர்ட் என்னைக்குமே இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் த்ரோ அவே ஆல் யுவர் டவுட்ஸ் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்க, மெயில் அனுப்புங்க. நம்மளுடைய ஸ்டாஃப் இருக்காங்க, இன்டராக்ட் பண்ணுங்க, சரிங்களா. உங்களுடைய லைஃப்ல என்ன செய்யணும்ட்டே தெரியல அப்படின்னா பயப்படாதீங்க, சரிங்களா. ஃபர்ஸ்ட் பயம் தாங்க எல்லாரையும் கொண்டுடும். ஸோ பயப்படாம என்ன செய்யுங்க, தாராளமா நீங்க அதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி என்னன்றதை யோசிங்க. கண்டிப்பா உங்களுடைய லைஃபே மாறிடும், சரிங்களா. ஸோ உங்களுடைய ஸ்டெப்பிங் உங்களுடைய சக்சஸுக்கான கேரி இருக்கு. கண்டிப்பா கேரி லைன்ஸ்ன்ற இந்த இன்ஸ்டிடியூட் எப்பவுமே உங்களுக்கு ஒரு அந்த ஒரு தடைக்கல், அதை எப்படி சொல்றதுன்னா ஒரு பிரிட்ஜா இருக்கும், சரிங்களா. அடுத்தது கண்டிப்பா உங்களுடைய எல்லாருடைய பொன்னான நேரத்துக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த ஒரு வெபினார் கடைசியா இந்த வீக் ஃபுல்லா ஒரு 5 வெபினார், இன்னைக்கு என்னுடைய கடைசி வெபினார். ரொம்ப நேரம் செலவு பண்ணி எல்லாருமே எங்களுக்காக உங்களுடைய நேரத்தெல்லாம் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறோம் நான் நம்புறேன், சரிங்களா.
அண்ட் தேங்க்யூ ஆல் த ஸ்டாஃப் அண்ட் ஃபார் த மேனேஜ்மெண்ட் டீம், சரிங்களா? அண்ட் ஃபார் த கேரியர் லைன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபும் எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி இந்த வெபினாரை சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், சரிங்களா? அண்ட் ஐ எம் ஹேண்டிங் ஓவர் டு பாலாஜி. யூ கேன் கன்க்ளூட். அண்ட் thank you all. Thank you one and all, and thank you. Bye. Thank you, Mogadin sir. It is one of the top of digital marketing. என்ன சொல்றது, எங்க எல்லாருக்கும் குரு. அதாவது நீங்க பேசும்போது தெரிஞ்சுக்கலாம், நீங்க எல்லாருக்குமே இவர்னா ஒரு பாஸ், குரு, பிரதர், எல்லாமே இவர் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் சார். அண்ட் I hand over to session to Mr. Yusuf to carry out the next few words about this session. Thank you Balaji. Thank you Megan. And then thank you everybody. So last 1 week நம்ம வந்து எல்லா செஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ we have to up and down circle பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வரல, எல்லாம் தான் வந்தவங்க எல்லாருமே பழச்சிக்குவாங்கன்றது நாங்கள் நம்புகிறோம், ஸ்டாஃப்ஸும் நம்புகிறோம். ஸோ டெய்லி ஃபீட்பேக்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ அவங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, நிறைய பேர் அட்டன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாருமே வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு மேம்ஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதை நாங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு இருக்க நாலேஜை வச்சு உங்களுக்கான ஸ்கில்ஸை இங்கே கொண்டு போகலாம். இப்போ நம்ம உங்களை யாரும் ஏமாற்ற கூட முடியாது. இப்போ நீங்கள் யார் 1 வீக் ஃபுல்லாக அட்டன் பண்ணாங்களோ அவங்களால நிச்சயம் வந்து எல்லாமே இது பண்ண முடியும். ஸோ இது நான் உங்க கூட இருக்கனால, உங்க ட்ராவல் பண்ணுறதுனால, ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக மேம் நாங்களாம் சேர்ந்து உட்காந்து 1 வீக்காக ட்ரை பண்ணோம். ஸோ அடுத்து வந்து நம்ம லைவ்ல வரோம். ஸோ லைவ்ல வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணணும்னு ஐடியா பண்ணுறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ உங்கள் சப்போர்ட் இருக்குன்னா ப்ளீஸ் ஷேர் வித் தம்ஸ் அப் இந்த சேட்டு. லாங் டைமாக உங்கள் சப்போர்ட் இருக்கு, உங்களுக்கு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. ஹாப்பி. ஓகே. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ மை டீம். Bye.